இந்த பதிவில் கும்ப ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் 31 நாட்களை கொண்டது. அடுத்து தமிழ் வருடத்தின் 38வது குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது. கலகம் பிறந்தால் முடிவு நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு. ராகுவுக்கு சூரியன் பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இந்த மாதம் இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். கும்ப ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த வழியில் காண்போம். கும்ப ராசியில் சனி பங்குனி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சாரார். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிரன், பிறகு மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். மீனராசியில் புதன், ராகு பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை மீனராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை மீனராசியில் புதன், பிறகு மேசராசிக்கு சென்று விட்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி மீண்டும் மீனராசிக்கு புதன் பெயர்ச்சாகிறார். மேசராசியில் குரு, சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேசராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பொதுவான பலனாக காணலாம். கும்ப ராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மசனி என்றால் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். எந்த காரியங்களையும் எடுத்தவுடன் வெற்றி பெற முடியாது. பல தடை, பல சோதனைகளுக்கு பிறகு வெற்றி அடையும். ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது தான் ஒரு மனிதன் புலம்பக்கூடிய நிலை ஏற்படும். பங்குனி மாதம் 2ஆம் தேதி வரை 12வது வீட்டிலே விரயத்திலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பாதக பலன் இல்லாமல் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் ஓரளவு சாதகமாக சென்றிருக்கும். சனி பகவானுக்கு கடும் பகையான செவ்வாய் பகவான் ஜென்மராசியிலே முதல் 6 நாட்கள் செவ்வாயினுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. மழை ஓரளவு பொழிவதற்கான வாய்ப்புண்டு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் பூ விலை உயரும். பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தொழில்ஸ்தானாதிபதி ஜென்மராசியிலே ஜென்ம ராசிநாதனுடன் கூட்டணி சேரும்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ரொம்ப பொறுமையாக, ரொம்ப மெதுவாக செல்வது போல் தெரியும். அதனால் நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கோபமாக எதையும் செயல்படுத்தாதீங்க. இந்த மாதம் மிக மிக பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் கிரக யுத்தமே நடக்கிறது. நீங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா காரியம் கெட்டு போயிடும். வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாதீங்க அப்படின்னு கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வாருங்க. பெரும்பாலும் கும்பராசி இளைஞர்கள் எதிர்வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக தான் செயல்பட வேண்டும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டு வெட்டு வடுக்குன்னு ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லைஃப்பு பெயர் கெட்டு போயிடும். கொஞ்சம் பார்த்துக்கணும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே கலத்தரக்காரகன் சூரியன் ராகுவுடன் நெருங்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். கோச்சாரத்தில் ராகுவுடன் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது தான் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் கிடைக்கும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இந்த பங்குனி மாதம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமாதிபதி புதன் பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை நீச்ச நிலையில் அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாதிபதி மறைந்திருக்கும் போது, அஷ்டமாதிபதி புதன் மறைந்திருக்கும் போது நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசணும். வெட்டு வேடுக்குன்னு பட்டு மடாமல் கோதாவத்துடன் பேசுவதை கும்பராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். 2ஆம் வீட்டிலே கருநாக பாம்பு ராகு அமர்ந்திருக்கிறார். இதை கும்பராசி என்பவர்கள் மறந்து விடக்கூடாது. ஏன்னா ராகு சர்ன்னு வேகமாக போகக்கூடிய கருநாக பாம்பு, விஷமுள்ள பாம்பு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது. குடும்ப நபர்களையோ
உங்கள் வீட்டிற்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையோ வெட்டு வெடுக்குன்னு பேசக்கூடாது. வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வார்த்தை தான் முக்கியம். நாம் எதிராளியை எப்படி பேசுகிறோமோ அதுதான் திரும்பி நமக்கு வரும். கும்பராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் உங்கள் வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டில் வந்திருக்கும் பொழுது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. சில நல்ல மாற்றங்களும் கும்பராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சந்திர திசையோ புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கிறது என்றால் உங்களுக்கு அதிகமாக கஷ்டங்களை கொடுத்துடும். உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுத்துடும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் வேகமாக போய் கீழே விழுந்து கை கால் எலும்பு முறிவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது எலும்பு கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி ஏற்படுத்தி விடுவார். கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ புதன் புத்தியோ நடக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். 3ஆம் வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கிறார். அன்றாட பணிகளை அன்றாட சிறப்புடன் செய்யுங்க. வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஜென்ம ராசியிலே சனி செவ்வாய் கூட்டணி பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரே நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். சனி செவ்வாய் குரு 3 கிரகங்கள் 7ஆம் வீட்டை பாரிசுகிறார்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் கும்பராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பக்கமாக திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சிங்கன்னா மீண்டும் சனிச்செவ்வாய் மீன ராசியில் கூட்டணி சேரும் வரை பிரிந்திருக்கக்கூடிய கால நேரமாக போயிடும். ஏன்னா 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்கும்போது தான் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும், சண்டை சச்சரவுகள் வரும், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கும்பராசி என்பர்கள் இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நண்பர்களுடன் உறவினருடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்கலாம், வேலை செய்யலாம் அப்படின்னு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகளை இந்த காலகட்டத்தில் நம்பாமல் இருப்பது நல்லது. புதிதாக பணம் கொண்டு புதியதை முயற்சி செய்யும்போது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை மிக மிக கும்பராசி என்பர்களுக்கு தேவை. நேர் 7ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும்போது கும்பராசி என்பர்கள் எடுத்த காரியங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அஷ்டமத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் சித்திரை 18 வரை தனித்த கேது அஷ்டமத்திலே இருக்கிறார். 2ஆம் வீட்டிலிருந்து 3 கிரகங்கள் அஷ்டமத்தை பாரி செய்யும்போது எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரை கும்பிட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்க உங்களுக்கு நன்மையே முடியும். 8ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும்போது கும்பராசி என்பர்கள் மனக்குழப்பம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கோச்சாரத்தில் கிரகங்கள் சாதகமில்லாமல் இருக்கும்போது சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா அதிக குழப்பங்களையும் வேதனைகளும் விரயங்களையும் ஏற்படுத்தி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 2ஆம் வீட்டிலே பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். ஓரளவு 2ஆம் இடம் பலமாகத்தான் இருக்கிறது. தன்மையாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ளலாம். பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. 7ஆம் வீட்டின் அதிபதி கிரகணம் அடையும் போது கும்பராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சவரை கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அன்பு வாசமாக பழகுங்க. இந்த மாதம் சண்டைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது.